வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் வர மார்ச் மாதம் நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி, பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி 11ஆம் வகுப்பு விலங்கியலுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா பி டைப்பு. ஸோ இது மார்ச் 2018 வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு விலங்கியலுக்கான முக்கியமான 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நான் அப்லோட் பண்ண கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்குமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இன்டீரியர் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 5 1 மார்க் வந்து கேட்பாங்க. ரிமைனிங் 10 வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காத வீடியோ பாருங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதில் நம்ம மெயினாக 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி 3 மார்க் 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி எதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பனிக்கட்டி காலம் என்றால் என்ன, அதே மாதிரி அரை வயது வரையறு, உணவாக பயன்படும் நண்டுகள் இரண்டின் பெயரினை எழுதுக, நேம் த எனி 2 எனிபிள் கிராப்ஸ், மீன் தொட்டியில் பயன்படுத்தப்படும் ஏதேனும் 2 பதியும் வேர் கொண்ட நீர் தாவரங்களை கூறுக, நேம் எனி 2 ரூட்டட் பிளான்ஸ் இன் அக்வாரியம், பீ லிம்போசைடுகளின் வேலை யாது, வாட் இஸ் எ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பீ லிம்போசைட்ஸ், மனித தோல் பல தொழில் விற்பனையாளர் என அழைக்கப்படுவதற்கு காரணம் ஏன், ஹியூமன் ஸ்கின் இஸ் காமன்லி ரெஃபர்ட் ஆஸ் எ ஜாக் ஆஃப் த ஆல் ட்ரேடர்ஸ், ஒய், மூவடுக்கு உயிரி என்றால் என்ன, வாட் இஸ் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ், உயிர் வகைப்பாட்டிலின் பண்புகள் யாவை, வாட் இஸ் த கேரக்டர் ஸ்பீச்சஸ் ஆஃப் பயாலஜிக்கல் டாக்ஸானமி. அடுத்து பார்த்தீங்கன்னா எரித்ரோபிளாஸ்டிஸ் பிளூட்டஸ் ஆக கரு இறக்க நேரிடுகிறது, அந்த வகையான பெற்றோர் இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள், விளக்குக. ஸோ இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நமக்கு 3 மார்க் வந்து 13 வந்து கம்பல்சரி. ஒரு கோழி முட்டை அமைப்பை படம் வரைந்து பாகம் குறிக்கவும், புறப்படை அகப்படையிலிருந்து தோன்றும் உறுப்புகளின் பெயர்களை எழுதுக, நேம் த டிரைவ்ட்ஸ் எக்டோம் அண்ட் எண்டோம், யூரி மில்லர் கோட்பாடு பற்றி சுருக்கமாக தொகுப்பு தருக, கிவ் த ஷார்ட் அக்கவுண்ட் ஆஃப் யூரி மில்லர் ஹைப்போதிசிஸ், ஒரு கூற்று நோக்கின் அடிப்படை தத்துவத்தை எழுதுக, ரைட் த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் லைட் மைக்ரோஸ்கோப், செல் உயிரியலில் உபயோகிக்கப்படும் வெவ்வேறு அலகுகள் யாவை, ரைட் த வேரியஸ் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் யூஸ் இன் பயாலஜி, பிளாஸ்மோடியம் மனிதனில் மலேரியா உண்டு பண்ணுகிறது, அதே உயிரினம் கொசு உடலில் காணப்படுகிறது, ஆனால் கொசுக்கள் பிளாஸ்மோடியத்தினால் இறப்பதில்லை ஏன், புறாவின் மூளையின் அமைப்பை விளக்குக, டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிரைன் பிஜைன், விளக்கம் தருக, நிணநீர் சுரப்பிகள் டான்சல்ஸ், தைமஸ் சுரப்பி பற்றி குறிப்பு எழுதுக. 5 மார்க்கு இதில் நல்லா பார்த்துக்கோங்க. விலங்கு உலகத்தின் பிரைமோட் வரிசை அதிக பரிமாண வளர்ச்சியினை அடைந்ததாக கருதப்படுகிறது, நியாயப்படுத்துக, புறாவின் தமனி தொகுப்பை அமைப்பை விளக்குக, த ஆர்டர்ஸ் ஆஃப் பிரைமோட்ஸ் கன்சிடர்ட் as highly evolved among for the animals of kingdom, animal justify, describe the atrial system of pigeon, ஒரு விலங்கு செல்லின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறிக்கவும், நமது உடலில் உள்ள 4 அறைகளுடைய இதயம் ஆக்சிஜனேற்றம் அடைந்த ரத்தத்தை ஆக்சிஜன் இறக்கம் ரத்தத்தில் இருந்து பிரித்து பராமரிக்க உதவுகிறது, அதன் அடிப்படையில் நம் உடலில் 2 ரத்த சுழற்சிகள் உள்ளன, அவற்றை விளக்குக, draw the neat label sketch of ultra structure of typical animal cell, a presence of 4 chambers is present in our body, the help in maintaining for the oxygenated blood from the deoxygenated blood, on this basic of our circulation is present in our body, explain them, தோலின் மாறுபாடுகளை தகுதியான படத்துடன் விவரிக்கவும், மனிதனின் பால் இனத்திரிப்புகள் பற்றி குறிப்பிடுக, எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஸ்கின் டிரெக்டர்ஸ் ஆஃப் இன்சூட்டபிள் டயக்ராம், கிவ் த அக்கவுண்ட் ஆஃப் 6 அனிமல்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங், படிவங்கள் பற்றியும் படிவாதல் முறை பற்றியும் ஒரு கட்டுரை வரைக, உயிரின மறைவு தன்மைகள் மறைவிற்கான காரணங்கள் பற்றி தொகுத்து எழுதுக, ரைட் அண்ட் ஐஸ் ஆஃப் பாஸ் அண்ட் ஃபியூல் ஃபாசிலைசேஷன், கிவ் அண்ட் அக்கவுண்ட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் ஆஃப் இன் காஸ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன், மீன்களின் பொருளாதார முக்கியத்துவத்தை விளக்குக, தவளையின் கேஸ்ட்ரைசேஷன் முறையினை விவரி, எக்ஸ்பிளைன் த எக்கானிக் ஆஃப் ஃபிஷ், டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் கேஸ்ட்ரைசேஷன் இன் ஃப்ராக். ஸோ இந்த கொஷின் பேப்பர் நல்லா பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் கொஷின் பேங்க் அப்லோட் பண்ணியிருப்போம் 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜிக்கு. ஸோ இந்த கொஷின் பேப்பர்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும் கொஷின்ஸ் எல்லாம். வீடியோ என்ட்ரு இருந்தால் மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.